வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். ஒரு நேயர் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாக் செலக்ஷன் அப்படிங்கிறது டெய்லி ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த செலக்ஷனை தவறும் பட்சத்துல அது ரீட்டைலரா இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, லாபத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தரமான கம்பெனிகளை என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. ஸோ நேயர்கள் இது தெரிந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய இப்போ உங்களுக்கு வெப்சைட்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்றாங்க. ஸோ எங்களை மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கிறாங்க. ஸோ நீங்க அதுலலாம் ஜாயின் பண்ணி நல்ல கம்பெனிகளாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண கத்துக்கோங்க. யாரு உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாலும் சரி, அதை எவாலுவேட் பண்ண கத்துக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது. அட்லீஸ்ட் ஒரு பிகினரா இருந்தா கூட ஒரு 50% அவங்களால அதை எவாலுவேட் பண்ண முடியும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதனால எவாலுவேட் பண்ணிட்டு அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த கம்பெனிகளை வாங்கலாம். ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, எவ்வளவு அதை பத்தி திறனாய்வு செய்து உங்களுக்கு நீங்க வாங்குறீங்க. ஜஸ்ட் லைக் தட் கடைக்கு போனோடனே பில்லிங் அப்படின்னு சொல்லிடுறீங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது மட்டும் ஏன் நம்ம ஒரு அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கணும்? நமக்கு நாமே அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எனவே இது பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல தரமான கம்பெனிகளை என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 5000 லிஸ்டட் கம்பெனிஸ் தான் இருக்கு. அதுல ஆக்டிவா ரன் ஆகிற கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 1000 கம்பெனியை தாண்டாது. ஸோ அந்த 1000த்துல இருந்து நம்ம வாங்க போறது எவ்வளவு? ஒரு மினிமம் ஒரு 50 வாங்கலாம், மேக்சிமம் போனா ஒரு 80 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூல்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இனி வரக்கூடிய சமயங்கள்ல நீங்க அந்த மாதிரி கம்பெனிகள் தேர்ந்தெடுக்கும் போது இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் பாருங்க. நோட்ஸ் முடிஞ்சா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு போர்ட்போலியோ. உதாரணமாக அந்த ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, நான் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். மார்க்கெட் இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இல்லையா? ஸோ 5 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறேன். நான் எப்படி கம்பெனிகளை அலோகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கொடுத்த பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல 10% மேல அதுல என்ன பண்ணாதீங்க, அதை அப்ளை பண்ணாதீங்க. அப்படின்னா எவ்வளவு? ஒரு 50,000 தான். ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கிட்டு 50,000 வச்சுக்கிட்டு ஒரு 10 கம்பெனி வாங்கலாம். சரிங்களா? அதுதான் என்னுடைய சஜஷன். இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பயந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு 5%, ஒரு 25,000 ரூபாய் வைத்துக்கொண்டு ஒரு கம்பெனிக்கு எடுக்கக்கூடிய ரிஸ்கோட அளவு என்ன? ஒரு 25,000ல இருந்து 50,000, அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. இதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஒரே கம்பெனிகளில் நீங்க உங்க போர்ட்போலியோல பெரும்பாலான பகுதிகளை செலவிடக்கூடாது. அதான் முதல் ரூல். ஸோ 10%க்கு மேல வராம பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய ரிஸ்க் என்ன பண்ணும், கொஞ்சம் மினிமைஸ் பண்ணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 50, 30, 20ன்னு ஒரு ரூல் சொல்லலாம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50% உங்க பணம் கொண்டு வரீங்க அப்படின்னா ஒரு 50% இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? லார்ஜ் கேப் ஃபண்டு, அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டு. அந்த ஃபண்டுல டைவர்சிஃபைடா நீங்க பணத்தை போட்டு வைக்கலாம். ஒரு 30% இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல நீங்க போட்டு வைக்கலாம். ஒரு 20% ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஸ்மால் கேப் அல்லது நியூவா ட்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கம்பெனிகள் நீங்க போட்டு வைக்கலாம். அதான் இந்த 50, 30, 20 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூல். மூன்றாவதா பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது இந்த பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம். பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு. அதோடு சேர்த்து இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோன்னு ஒரு ரேஷியோ இருக்கு, அல்லது செக்டர் பிஇன்னு சொல்லுவாங்க. இந்த நாம சூஸ் பண்ற பிஇ ரேஷியோ இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ விட கொஞ்சம் லெஸ்ஸரா இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம அதிகமான அளவுக்கு பணம் கொடுத்து வாங்கல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம சூஸ் பண்ற கம்பெனியோட பிஇ ரேஷியோ அந்த செக்டருடைய பிஇ ரேஷியோ விட கொஞ்சம் லெஸ்ஸராகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருந்தா நல்லது. ரொம்ப கிரேட்டரா இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல அந்த பிரைஸ் ஓவர் வேல்யூடுன்னு அர்த்தம். எப்ப வேணாலும் என்ன பண்ணிடும், விலை கொஞ்சம் இறங்கிடும். அதான் அதோடைய மீனிங். அடுத்ததாக 4வது நம்ம பார்க்க போறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு ஒரு ரேஷியோ இருக்கு. இதுல டைரக்டான ரேஷியோஸே அவைலபிள். நீங்க போய் நெட்ல பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கிரீனியர் வெப்சைட்ல தான் உங்களுக்கு தாராளமா அதை ஃப்ரீயாவே கொடுப்பாங்க.
ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது மோர் தேன் ஒரு 15% இருக்கணும். அது வந்து பினான்சியலி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இப்போ 100 கோடி ஈக்விட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 20 கோடி ப்ராஃபிட் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது எவ்வளவு? 20%. ஸோ மோர் தேன் 50% இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனி நல்ல ஒரு பினான்சியலி ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே 2, 1 இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கம்பெனியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக டெட் ஈக்விட்டி, கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியது பிலோ 1ல இருந்துச்சு அப்படின்னா பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 500 கோடி அந்த கம்பெனிக்கு டெட் இருக்குது, 1000 கோடி ஈக்விட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப டெட் ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளவு வரும் உங்களுக்கு? 0.5 அப்படி 0.3, 0.2, ஈவன் ஜீரோ டெட் கம்பெனி நம்ம ஏற்கனவே போன பதிவுல பார்த்தோம். அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதெல்லாம் இருந்தா கொஞ்சம் சேஃப், பினான்சியல் ஸ்டெபிலிட்டியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாம 1500 கோடி கடன் வச்சிருக்காங்க, 1000 கோடி தான் ஈக்விட்டி அப்படின்னா அந்த டெட் ஈக்விட்டி என்ன வரும் உங்களுக்கு? ஃபார்முலா போட்டீங்கன்னா 1.5ன்னு வரும். அப்படி இருந்ததுன்னா அது கொஞ்சம் ரிஸ்கி இல்லையா? ஸோ அதனால 1க்கு மேல அதிகமா இல்லாம இருக்கக்கூடிய கம்பெனிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறது நமக்கு கொஞ்சம் பினான்சியல் ஸ்டெபிலிட்டியா இருக்கக்கூடிய கம்பெனிகளை தேர்ந்தெடுப்பதற்கு சமமானது. அடுத்ததாக அவங்களுடைய சேல்ஸ் குரோத் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10% என்ன ஆயிட்டே வரணும், கன்சிஸ்டன்ஸா அதிகமாயிட்டே வரணும். உதாரணமா வந்து இப்போ ஒரு கம்பெனியோட ரெவென்யூ வந்து இந்த வருஷத்துக்கு வந்து 100 கோடி கணக்குல காமிச்சிருக்காங்கன்னா அடுத்த வருஷம் 110 கோடி காமிச்சிருக்கணும். ஒரு 10% எவ்ரி இயர் அவங்களுடைய growth இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியை நம்பி நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், வாங்கி வைக்கலாம். 7வது பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு. ஏன்னா கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் டிவிடெண்ட். அது வந்து இன்டரிம், ஃபைனல், ஸ்பெஷல் இந்த மாதிரி பல வகைப்படும். ஸோ அது மாதிரி டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகளாக தேர்ந்தெடுங்க. மோர் தேன் ஒரு 2% இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாசிவான இன்கம் நமக்கு அதுல இருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய தரமான கம்பெனிகளாக இருக்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. உதாரணமாக உங்களுக்கு வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு 500 ரூபாய் இருக்குது அப்படின்னா அவங்க 10 ரூபாய் ஆனுவல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2% வரும். இதான் அதோட மீனிங். ஸோ டிவிடெண்ட் ஈல்டு நல்லா தரக்கூடிய கம்பெனிகளாக தேர்ந்தெடுப்பது நல்லது. அதுதான் பிற்காலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காகவும் உருவாகும். அதே மாதிரி சேஸ் பண்ணி ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஒரு மாதத்துல ஒரு 50% அந்த கம்பெனி வந்து விலை ஏறி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியை வந்து கொஞ்சம் ஓடி போய் அந்த இடத்துல போய் பிடிக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு கிராஷோ, ஒரு கரெக்ஷனோ, இல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ நடக்கலாம். நம்ம போய் அந்த இடத்துல மாட்டிக்க கூடாது. நம்ம வாங்குறதுக்கு சரியான நேரம் பார்த்து வாங்கியிருக்கணும். அப்படி இல்லாம வேகமாக ஒரே மாசத்துல, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஐடிஐங்கிற கம்பெனி சடனா பாத்தீங்கன்னா வேகமா ஏறிச்சு. 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு 500 ரூபாயில போய் ஓடி போய் பிடிச்சா பழையபடி 200க்கே வந்துருச்சு. அதனால நானே அனுபவத்துல உணர்ந்திருக்கிறேன். ஸோ ரொம்ப வேகமாக ஏறுது அப்படின்னா அந்த கம்பெனிகளை அப்போ ஏறிட்டே போகுதே அப்ப வாங்கிருக்கலாமே. ஷார்ட் டேர்ம்ல பண்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல லெவல்ஸ் பார்த்து ஒரே மாதத்துல இந்த மாதிரிலாம் ஏறி இருப்பாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளை நீங்க பீக்ல போய் வாங்காம பிலோல வாங்கியிருந்தா பிரச்சனை இல்லை, மிட்ல வாங்கியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா 50% ஏறின பிறகு வாங்குனது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆபத்துல தான் முடிஞ்சிருக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட. 9ஆ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 4 இயர்ஸ் ஆகுது என்ன பண்ணுவோம், ஒரு ரூல்னு சொல்லுவோம். நீங்க வாங்குற அந்த கம்பெனி ஷேர்ஸை வந்து ஒரு 4 வருடங்கள் ஆகுது நீங்க அமைதியா வச்சிருக்கணும், லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கும் பட்சத்துல. அப்பதான் அந்த காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸ்ல நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஆனா நம்ம ஷார்ட் டேர்ம்ல என்ன பண்ண அப்பனா ஃபர்ஸ்ட் வரும்போதே நீங்க ஸ்விங் ட்ரேடிங்கா உங்களுக்கு 5% போதுமா 3% போதுமான்னு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நான் லாங் டேர்ம்னு வந்துட்டு அதை திருப்பி திருப்பி நீங்க வந்து செல் பண்ணிட்டு எல்லாம் வந்தீங்கன்னா இப்பெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 20% நம்ம கட்டி ஆகணும். ஸோ அந்த பெனிஃபிட் வந்து லாங் டேர்ம்ல வந்து 12.5. ஸோ லாங் டேர்ம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு எவ்ரி 4 இயர்ஸ் நீங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க அந்த இதெல்லாம் ஷேர்ஸ் எல்லாம் வித்து ப்ராஃபிட் புக்கிங் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ லாங் டேர்ம்னு வரும்போது பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட் வந்து யாருக்குமே வந்து நஷ்டத்தை உண்டு பண்ணது கிடையாது. ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சொல்லுவாங்க ஒரு 7 இயர்ஸ் நீங்க அமைதியா வெயிட் பண்ணாதான் நீங்க அதுக்கான லாபத்தையே பெற முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா இங்க ஷேர் மார்க்கெட் அப்படி கிடையாது. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு பேனிக் ஆகி விற்கிறது அல்லது ஒரு குறுகிய காலத்துல லாபம் வந்தோடனே வெளில வந்துடுறது. ஸோ இந்த மாதிரி செட் அஸ் ஏ கோலே இல்லாம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல லாபத்தை பெற முடியாது. ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கா அது உருவாகிறதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டாமா? வித்தின் ஒரு 2 to 3 monthsல எல்லாம் நீங்க வெளில வந்துட்டே இருந்தீங்கன்னா அது மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸா உருவாகும். ஆனா உங்க கையில
அந்த கம்பெனி ஷேர் இருக்காது. இறுதியாக பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப எசென்சியல். ஒரு கோல் வச்சுக்கணும். ஒரு 20% லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இயர்லி ஒன்ஸ் ஒரு 20% லாபம் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறதும் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி ரெகுலரா ரிவ்யூ பண்ணி ஆகணும். நம்மளுடைய எந்த கம்பெனி வந்து நஷ்டத்துல போகுது, எது லாபத்தை கொடுக்குது, இந்த மாதிரி ஒரு 6 month ஒன்ஸ் ஆகுது உங்க போர்ட்போலியோ எடுத்து ரெகுலரா ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா சில லாஸ் மேக்கிங் கம்பெனியை நம்ம தவிர்த்துட்டு அந்த பணத்தை கொண்டு ஒரு ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய கம்பெனிகளை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 10 ரூல்ஸையுமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல தரமான கம்பெனிகளில் ஓரளவு இதை தாண்டி லாஸ் வருதுங்கிறது அது மார்க்கெட்டுடைய கண்டிஷன். ஆனா நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய சில விஷயங்களால லாஸ் வந்துடக்கூடாது. அதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இனி வரக்கூடிய சமயத்திலாவது நீங்க அந்த ஷேர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல தரமான கம்பெனிகளை நீங்க தேர்வு செய்யலாம். ஜீரோ டெப்ட் கம்பெனி, லோ பிஇ ரேஷியோ கம்பெனி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமா இருக்கக்கூடிய கம்பெனிகள் இப்ப நான் ஒவ்வொரு பதிவுல கொடுத்துட்டு தான் வரேன். நீங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பண வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள் வரும்போது நீங்களும் நன்கு திறனாய்வு செய்து இந்த கம்பெனிகள்லாம் வாங்குனீங்க அப்படின்னா அது ஒரு நீண்ட கால அடிப்படையில் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸாக உருவாகும் போது அதுக்கான பலனை நம்ம இருந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற பதிவோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.